ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸில் இம்பார்ட்டண்டான டாபிக்னு பார்க்க போகிறோம், கோடிங் அண்ட் டீகோடிங். ஸோ இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், பேங்கிங் செக்டார் எக்ஸாம்ஸ், அப்புறமா பிளேஸ்மெண்ட்டில் எல்லாத்துலேயுமே வந்து ஆப்டிடியூட் ரவுண்டில் வந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதோட கான்செப்ட் வந்து ஈஸி தான். நம்ம ஈஸியாக ஒரு தடவை பார்த்துட்டாலே போதும், நம்ம அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுனா, கோடிங் அண்ட் டீகோடிங் ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு வேர்டை வந்து ஒரு லாஜிக் மூலமாக இன்னொரு வேர்டாக மாற்றிடுவாங்க. ஸோ அது என்ன லாஜிக்னு கண்டுபிடிச்சிட்டு நம்ம கொஸ்டினில் கொடுக்குற வேர்டை வந்து அதேமாதிரி மாற்றணும். ஸோ அதுதான் பேசிக் கான்செப்ட்டு. அந்த லாஜிக் என்ன கண்டுபிடிக்கிறது தான் கோடிங் அண்ட் டீகோடிங்லேயே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டு. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிடணும்னா, ஏபிசிடி ஆல்ஃபபெட்ஸையும் நம்பர்ஸையும் வந்து அது ஈக்குவலண்ட்டான நம்பர்ஸையும் வந்து எழுதி வச்சுக்கணும். இப்போ ஏவோட நம்பர் வந்து 1, பியோட நம்பர் 2 அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ப்ராப்ளமே ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இஃப் த வேர்டு gold is coded HPME, then what is the code for the word road அப்படின்னு கொடுத்துருக்கு. தான் கொஸ்டின். நமக்கு கோல்டுங்கிற வேர்டை ஹெச்பிஎம்இன்னு கோட் பண்ணியிருக்காங்கன்னா, ரோடுங்கிற வேர்டை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து எப்படி இதை சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து ஜிங்கிற லெட்டருக்கு பதிலாக ஹெச்னு போட்டிருக்காங்களா. ஸோ நம்ம வந்து இப்போ கீழே எழுதி வச்சுருக்கோம்ல, அதில் ஜிக்கு பதிலாக ஹெச்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஓக்கு பதிலாக பி, ஸோ இங்கே ஓக்கு பதிலாக பி. எல்ங்கிற லெட்டருக்கு பதிலாக எம், ஸோ எல்க்கு பதிலாக எம். அப்புறம் டிக்கு பதிலாக இ, டிக்கு பதிலாக இ. ஸோ அந்த லாஜிக் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த மாதிரி தான். இந்தமாரி எந்தெந்த லெட்டருக்கு பதிலாக எதை போட்டிருக்காங்களோ அது வந்து இந்த அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கிறதுல வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அது லாஜிக் என்னென்னு ஈஸியாக கண்டுபிடிச்சா. என்னென்னா லாஜிக் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ ஒரு லெட்டருக்கும் என்ன பண்ணியிருக்கோன்னா, அது பக்கத்தில் ஒரு லெட்டரை மார்க் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா என்னென்னா, ஓவோட நம்பர் என்ன 15, ஓக்கு பதிலாக பின்னு போட்டிருக்காங்க. ஸோ பியோட நம்பர் வந்து 16. அப்புறம் என்ன பண்ணுறா, +1 பண்ணியிருக்காங்க. 15க்கு பதிலாக 16 வந்திருக்கு, 12க்கு பதிலாக 13 வந்திருக்கு, 7க்கு பதிலாக 8 வந்திருக்கு, 4க்கு பதிலாக 5 வந்திருக்கு. ஸோ இங்கே யூஸ் பண்ணுற லாஜிக் என்னென்னா, ஒரு நம்பருக்கு பதிலாக +1 அப்படின்னு போட்டு அதுக்கேற்ற மாதிரி உள்ள லெட்டர் என்னவோ அதை போடணும். இதுதான் இங்கே லாஜிக்கு. ஸோ அதே லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ரோடுங்கிற வேர்டுக்கு பதிலாக என்ன லெட்டர்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அதுதான் ஆப்ஷன்ஸ் 4 இருக்குது. அதில் வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கல R கொடுத்துருக்காங்க. ஸோ ஆருக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, எஸ் இருக்குது. ஸோ நம்மளோட ஆன்சரில் ஃபஸ்ட்டு இது வந்து எஸ்ன்னு வந்துடும். ஓ இருக்கா செகண்ட் லெட்டர், ஓக்கு பதிலாக பி, ஸோ பி. அடுத்து ஏக்கு பதிலாக பி. அடுத்து டிக்கு பதிலாக இ, ஸோ எஸ்பிபிஇ. இதான் வந்து இவங்க கொடுத்துருக்க அந்த ரோடுங்கிற வேர்டுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்க லாஜிக் வச்சு பண்ணால் வருது ஆன்சர். ஸோ அந்த ஆன்சர் வந்து எஸ்பிபிங்கிறது வந்து ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இன்னொரு கொஸ்டின் கூட சால்வ் பண்ணி பார்க்கலாம். இஃப் த வேர்ட் ரைட் இஸ் கோடட் ஆஸ் TMMPD, தென் வாட் இஸ் த கோட் ஃபார் த வேர்டு கிராக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட லாஜிக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். போனதாக 4 லெட்டர் வேர்டு இருந்துச்சு, இப்போ 5 லெட்டர் வேர்டு இருக்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஆருக்கு பதிலாக டி யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம மார்க் பண்ணலாம். ஆருக்கு பதிலாக டி. அதுக்கப்புறம் ஐக்கு பதிலாக எம், ஐக்கு பதிலாக எம். அடுத்து ஜிக்கு பதிலாக எம். அடுத்து ஹெச்சுக்கு பதிலாக பி, பதிலாக டி. இப்போ டீக்கு பதிலாக டினா, டி இங்கே இருக்கு, டி வந்து ஃப்ரண்ட்ல தான் இருக்கு. ஆனாலுமே நம்ம எப்படி போகணும்னா, ரிவர்ஸில் வரக்கூடாது, ஃபார்வர்டு ரூலில் தான் போகணும். அப்படி போகும்போது டிக்கு பதிலாக டி அப்படி பார்க்குறோம். இப்போ நமக்கு வந்து ஒன்று எவ்வளோ வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ ஆருக்கு பதிலாக டீன்னு போட்டிருக்கோமா, ஆருக்கு பதிலாக டி போட்டோம்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து 18க்கு பதிலாக 20. ஸோ +2 பண்ணியிருக்கோம். ஸோ ஆர் டு டி வந்து 18க்கு பதிலாக 20 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வருது. அப்படின்னா +2ங்கிற ரூல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐக்கு பதிலாக எம். ஐக்கு எம்முக்கு நடுவில் வந்து 1 2 3 4 4 கேப் இருக்குது, 4 லெட்டர் கேப். ஸோ முதல் இது +2, அடுத்தது +4. அடுத்து ஜிக்கு பதிலாக எம், ஜிக்கு பதிலாக எம். ஜிக்கு எம்முக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1 2 3 4 5 6. அடுத்து ஹெச்சுக்கு பதிலாக பி, ஹெச்சுக்கும் பிக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1 2 3 4 5 6 7 8 +8. அடுத்து லாஸ்ட்டாக உள்ளது வந்து டிக்கு பதிலாக டி. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன போய் ஃபார்வேர்டில் தான் போகணும், ரிவர்ஸில் போகக்கூடாது. ஸோ
1 2 3 4 5 6 7 8 9 10 ரிசல்ட் வரைக்கும் போனப்போ திருப்பி ஏபிசிலேருந்து ஆரம்பிக்கணும். அப்படி பார்த்தா இங்கே 6 வருது, இங்கே ஒரு 4 வருது. ஸோ 6 + 4 வந்து 10 வந்துடும். ஸோ நமக்கு வந்து 2 4 6 8 10 இதுதான் வந்து நமக்கு அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு லாஜிக்கு. ஸோ நம்ம இதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கலாம். 2 4 6 8 10 தான் சொல்லிட்டு அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே லாஜிக் யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அவங்க நமக்கு கொடுத்துருக்கிற வேர்டு வந்து என்னென்னா கிராக்குங்கிற வேர்டு. ஸோ இதே லாஜிக் யூஸ் பண்ணுவோம். கிராக் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சி. சிக்கு பதிலாக நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும்னா +4 யூஸ் பண்ணிக்கணும். +4 யூஸ் பண்ணோன்னா நமக்கு சிக்கு பதிலாக +2. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து +2 தானே, அதனால் யூஸ் பண்ணும்போது சிக்கு பதிலாக இ வந்துடும். ஏன்னா 3 அதுக்கப்புறம் +2 போட்டால் 5. ஸோ சிக்கு பதிலாக இ. அடுத்து ஆர். ஆருக்கு பதிலாக +4 1 2 3 4. ஆருக்கு பதிலாக வி வரணும். அதுக்கப்புறமா ஏ. ஏக்கு பதிலாக 1 2 3 4 5 6 லெட்டர்ஸ் தள்ளி வரணும். அப்போ ஜி. அப்புறமா திருப்பி சி. சிக்கு பதிலாக 8. இப்போ 1 2 3 4 5 6 7 8 கே வரும். சிக்கு பதிலாக இப்போ கே வரும். அப்புறம் ஃபைனலாக கே. கேக்கு பதிலாக என்ன வரும் 10 டைம்ஸ் தள்ளி போகணும். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 கேக்கு பதிலாக யூ. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன லாஜிக்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன லெட்டர்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்கு பதிலாக வந்து இ வந்திருக்கு. அடுத்து ஆருக்கு பதிலாக வி வந்திருக்கு. அப்புறம் ஏக்கு பதிலாக ஜி. அப்புறம் திருப்பி சிக்கு பதிலாக கே. அப்புறம் ஃபைனலாக வந்து கேக்கு பதிலாக யூ. இதான் நமக்கு அவங்க சொன்ன லாஜிக் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்துருக்கிற வேர்டு. ஸோ இது வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. EVGKU. இதுதான் வந்து கிராக்குங்கிற வேர்டுக்கு பதிலாக நமக்கு வந்திருக்கிற வேர்டு. ஸோ இதேமாரி அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ்க்கு வந்து என்ன லாஜிக்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்க கொடுத்துருக்க வேர்டுக்கும் அதே லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம வந்து கோட் பண்ணுறது தான் வந்து கோடிங் அண்ட் டிகோடிங்கில் மெயினான கொஸ்டின்ஸு. ஸோ இதேமாரி இதே டாப்பிக்கில் வந்து வேறு கொஸ்டின்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.